ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட panandpots சேனலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சாஃப்டான ரவா இட்லி, அது கூடவே ஒரு வேர்க்கடலை சட்னி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரவா இட்லிக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்டாண்டர்ட் கப் இருக்கும் இல்லையா, அந்த 1 கப் மெஷர்மெண்ட்டில் 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். இது வறுக்காத ரவை தான், உப்புமாக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த ரவை தான் அது. ஸோ அதுலேருந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மட்டும் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். இது சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரவா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அடுத்ததாக நல்ல கெட்டி தயிராக 1.5 கப் அளவுக்கு தயிர் நான் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதில் 2 மடங்கு ஜாஸ்தியாக நீங்கள் தயிர் சேர்த்திங்க அப்படின்னா இட்லி நல்ல சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ தயிர் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இந்த இட்லிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அந்த ரவையும் தயிரையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த இட்லி கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கெட்டியாக இருக்கணும் மாவு. அப்போ தான் உங்களுக்கு இட்லி பிளேட்டில் வச்சு ஊற்றுறப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இல்லைனா உங்களுக்கு தண்ணி தனியாக ரவை தனியாக பிரிஞ்சு வந்துடும் வெந்ததுக்கப்புறமா. ஸோ அதனால் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஊறினதுக்கப்புறமா நம்ம கடைசியாக இட்லி ஊற்ற போகிற டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா ஊறினதுக்கப்புறமா ரவை நல்லா கெட்டியாகும். அதுக்கப்புறம் நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் நல்லா ஊறட்டும். இது ஊறிட்டுருக்க டைமில் நம்ம மிச்ச பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இப்போ தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயில் நான் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்க இஞ்சியும் அதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தாளிப்பை நம்ம அந்த மாவோடு கலந்துடலாம். இப்போ தாளிப்பு சேர்த்தாச்சு. இட்லி ஊற்ற போகிறப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக வேர்க்கடலை சட்னியும் நான் வதக்க போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வறுக்காத வேர்க்கடலை அப்படின்றனால நான் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை வறுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பவுலில் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே பேனில் மிச்ச பொருட்களையும் நான் எண்ணெயில் வறுக்க போகிறேன். ஸோ சேம் எண்ணெய் தான், நான் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கலை. இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பீஸ் அளவுக்கு பச்சை மிளகா, கொஞ்சமாக காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2ஐயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளியும் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயமும் உங்களுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்க போகிறோம். இப்போ ரவா இட்லியில் பார்த்திங்கன்னா நான் நிறைய கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி ஊற்றிடலாம். நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவி ஊற்றணும் அப்படின்னா உங்களுக்கு இட்லி ஒட்டாமல் வரும். இப்போ தண்ணி சூடு பண்ணிடலாம். சூடானதுக்கப்புறமா இட்லி வச்சுட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் சேர்த்துருந்தேன் இல்லையா சட்னிக்கு, அது நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் 2 தக்காளி பழம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ தண்ணி சூடாயிருச்சு. இட்லி பிளேட்ஸ் அதில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் பக்கம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ சட்னிக்கு நம்ம சேர்த்த எல்லா பொருட்களும் நல்லா வதங்கிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ வதக்கணும் இல்லையா, அந்த மிக்சர் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸான சட்னியை அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் தாளிப்பு ரெடி பண்ணுறேன். அதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாவை உடச்சி அதில் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி நம்மளுக்கு வந்து வெந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் உங்களுக்கு ஒரு இட்லி வந்து பிச்சு காட்டுறேன். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வரும். தயிர் வந்து நம்ம நல்லா நிறைய தயிர் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக வரும். அதே மாதிரி தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரவா இட்லி வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நான் வந்து பிளேட்டில் இட்லி வச்சுருக்கேன், கூடவே சாலட், அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச வேர்க்கடலை சட்னியும் வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு இட்லியை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த ரவா இட்லி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பர் அண்ட் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பேன் அண்ட் பாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பேன் அண்ட் பாட்ஸ், ஃபியூல் ஃபார் லைஃப்.